ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கார்த்தி மயில் இவங்க ரெண்டு பேருமே சூப்பராக பிளான் பண்ணி மயில் மார்வேஷத்தில் போயிட்டு அந்த சிலையை யார் திருடுனாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட இருந்து சிலையை வாங்கிட்டு வந்து நம்ம சிவன் ஆண்டி முத்துவேல் இவங்க ரெண்டு பேரையும் போலீஸில் ஒப்படைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்தி மயில் ரெண்டு பேருமே சரவணன் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சரவணனும் கார்த்தியை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அப்போ கார்த்தி வந்து சரவணன் கிட்ட சொல்கிறாங்க, கோயில் சிலை இது மாதிரி திருடு போயிடுச்சு, அதோட பழி இப்போ எங்கள் அத்தை மேலே தான் விழுந்திருக்கு, ஆனால் கண்டிப்பாக கோயில் சிலையை திருடினவன் இந்த ஊரில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரவணன் சொல்கிறாங்க, அப்போது நான் சந்தேகப்படுற ஆளாக தான் இருக்கும் கார்த்தி, ஏற்கனவே இந்த ஊரில் சிலையை திருடி விற்கிற ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட போய் விசாரிச்சா கண்டிப்பாக அந்த சிலை உங்கள் கைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, அது சரி சரவணன், அது எப்படி கிட்ட போயிட்டு அந்த சிலையை பற்றி நம்ம டீட்டெயிலாம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சரவணன் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, போலீஸ் ஸ்டைலில் அவனை விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா கண்டிப்பாக உண்மையை சொல்லலாம், ஆனால் ஏற்கனவே அவன் மேலே 4-5 சிலை திருட்டு கேஸ் தான் இருக்கு, அதுவும் கோயில் சிலையை தான் அவன் திருடி விற்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் காத்தி சொல்கிறாங்க, எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சரவணனும் அந்த சிலை திருட்டன் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க, டே நீ தானே அந்த சிலையை திருட்டின அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சார் நீங்கள் பாட்டுக்கு வரீங்க சிலையை திருட்டினியான்னு கேட்குறீங்க, நான் பாட்டுக்கு அந்த திருட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ தான் திருந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், மறுபடியும் வந்து என்னை திருட்டினியா அப்படி பண்ணியான்னு கேட்டால் அப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சரவணனுக்கு சந்தேகம் வருது, இவன் முழிக்கிற மொழியை பார்த்தா சரியில்லையே, கண்டிப்பாக இவன் தான் அந்த சிலையை திருடி வச்சிருக்கணும், இதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சரவணன் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு சரவணன் கேட்குறாங்க, பொய் சொல்லாமல் சொல்லு, நீயா உண்மையை சொல்லிட்டேன்னா தண்டனை கம்மியாக இருக்கும், நானா கண்டுபிடிச்சேன்னா அப்புறம் நடக்கிறது வேற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த நபர் சொல்கிறாரு, சார் நானே இப்போ தான் சார் என்னோட பொழப்பு உண்டு என் வேலை உண்டு நான் பாட்டுக்கு பார்த்துட்ருக்கேன், நீங்கள் என்னென்னா தேவையில்லாமல் என் மேலே திருட்டு பள்ளியெல்லாம் போடுறீங்களே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனால் சரவணனுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, அவன் சிலையை இந்த இடத்துல வச்சிருக்கல வேற எங்கேயோ வச்சிருக்கான், அதனால தான் இவ்வளோ தைரியமாக நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் வேலைக்காவது நம்ம வேற விதத்தில் தான் இவனை டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து அவனை வார்ன் பண்ணிட்டு போயிட்டாங்க, இங்கே பாரு இதுக்கப்புறம் நீ சிலை கடத்துற அது கடத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த நபர் வந்து யோசிக்கிறாரு, என்னது இது, இந்த சிலையை வாங்கினதுலேருந்து நம்மளுக்கு ஒரே பிரச்சனையாகவே இருக்கு, சீக்கிரமாக இந்த சிலையை கை மாற்றிடணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு போயிடுறாரு. இந்த சைடு நம்ம சரவணன் வந்து கார்த்தி மயில் இவங்க ரெண்டு பேர்கிட்டே சொல்கிறாங்க, கார்த்தி நான் அந்த நபரை அடித்து விசாரித்தேன், ஆனால் அவன் வந்து உண்மையவே சொல்ல மாட்டேங்கிறான், எனக்கு என்னமோ அவன் சிலையை வேற இடத்துல வச்சுட்டு நம்ம கிட்ட மறைக்கிறான் தான் தோணுது, அவன் கிட்ட நம்ம வேற மாதிரி தான் டீல் பண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, இங்கே பாருங்க மயில், நீங்கள் போயிட்டு ஃபாரினர் மாதிரி கெட்டப் எல்லாம் மாற்றிட்டு வாங்க, அவன்கிட்ட போயிட்டு ஏதாவது சிலை இருக்கா, நான் வந்து இத்தனை லட்சத்துக்கு அந்த சிலையை வாங்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விட்டை போடுங்க, அவன் வந்து கண்டிப்பாக காசுக்கு ஆசைப்பட்டு அந்த சிலை இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மயில் வந்து சரவணன் கிட்டே கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இதுதானே மேட்ரு, இதை நான் எப்படி சமாளிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து சூப்பராக ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாற்றிட்டு கோட் ஷூட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு வராரு. மயிலை பார்த்ததுமே கார்த்தி சொல்கிறாங்க, என்னப்பா ஆளை அடையாளமே தெரியாமல் மாறிட்டேன் அப்படின்னு சொல்ல இதுக்கு மயில் சொல்கிறாங்க, நடிப்புன்னு வந்துட்டா அப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போகிறாரு. அங்கே போனால் அந்த நபர்கிட்ட நம்ம மயில் நடித்து பின்னி எடுக்கிறாரு தான் சொல்லலாம். அவர்கிட்ட கேட்குறாரு மயில், உங்ககிட்ட ஏதாவது சிலை இருக்கா, நான் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் சிலையெல்லாம் கடத்தி விற்பீங்களாமே, எனக்கு இப்போ ஒரு சிலை தேவைப்படுது, நான் 40 லட்சம் கையில் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு டவுட் வருது, என்ன திடீர்னு வந்து சிலை இருக்கான்னு கேட்குறான், ஒரு வேளை அந்த அதிகாரி அனுப்பின ஆளாக இருப்பானோ, வேணாம் நம்ம எதுக்கு சொல்லி மாட்டிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் மயில் கிட்ட, இல்லை சார் நாங்கள் இப்போ அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணுறதில்ல, ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தோம் இப்போ பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடறாரு. மயில் எவ்வளோ பேசி பார்த்தோம் அவர் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிடுறாரு. சரி இவனை நம்ம வேறு மாதிரி டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓரமாக போயிட்டு அவர் கேட்குற மாதிரி வேற ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறாங்க, ஏப்பா உங்ககிட்ட ஏதாவது சிலை இருந்தா சொல்லுங்கப்பா, அதை நான் 40 லட்சம் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவருக்கு மனசுக்குள்ளே படப்படந்து, என்னடா இது இவன் வேற ஆள் கிட்ட கேட்டுட்டு இருக்கான், நம்மகிட்டே சிலை இருக்கே, பேசாமல் 40 லட்சத்துக்கு இவன் கிட்ட தள்ளி விட்டுருவோம், இவனை பார்த்தா ஃபாரினர் மாதிரி தான் இருக்கு, இவன் அங்கே போயிட்டு யார்கிட்ட மாட்டினா நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நபர் வந்து குடுகுடுன்னு ஓடி வந்து மயில் கிட்ட பேசுகிறாரு, சார் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மயில் சொல்கிறாங்க, சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்கிட்ட நீங்கள் கேட்ட சிலை இருக்கு, ஆனால் அதை நான் இங்கே வச்சிருக்கல வேற இடத்துல வச்சிருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 40 லட்சத்தை கொடுத்துருவீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மயில் சொல்கிறாங்க, ஆஹா நம்ம போட்ட விட்டு ஒர்க் அவுட் ஆகுது போலயே, சூப்பராக நம்ம வலிக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மயில் அவர்கிட்ட கேட்குறாரு, சரிப்பா நான் 40 லட்சம் ரெடியாக வச்சிருக்கேன், அந்த சிலையை கொண்டு
அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ வந்து அந்த நபரும் அந்த சிலையை எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. நம்ம மயில் இந்த சைடு வந்து சரவணன் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவன்கிட்ட நடித்தேன், அவனும் நான் ஃபாரினர் சொல்லி நம்பி இப்போ சிலையை எடுத்துகிட்டு வரதுக்காக போயிருக்கான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சரவணன் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி நம்ம பிளான் சக்ஸஸ், அந்த சிலை வேறு எங்கேயும் போல அங்கே தான் இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே போயிட்டோம்னா கண்டிப்பாக அவனை கையும் களமாக பிடிச்சிடலாம், அவனுக்கு பின்னாடி கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அவங்களையும் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சரவணன் இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. இந்த சைடு நம்ம சிவனாண்டி முத்துவேலை தான் கட்டுறாங்க. சிவனாண்டி வந்து முத்துவேல் கிட்ட சொல்கிறாங்க, சித்தப்பா நம்ம போட்ட பிளான் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல், இனிமேட்டு அந்த சிலை கிடைக்கவும் கிடைக்காது, இனிமேட்டு சாமுண்டீஸ்வரியால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி சரவணன் 2 பேருமே அந்த சிலை இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அப்போ மயில் வந்து கரெக்டாக அந்த சிலையை வாங்கி கையில் வச்சுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அந்த சிலையை திருடின நபர் தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. நம்ம சரவணன் கியூக்கா வந்து அவரையும் பிடிச்சிடுறாங்க. அப்போ அந்த நபரை விசாரிக்கிறாங்க, உனக்கு இந்த சிலை எப்படா கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அந்த நபர் சொல்கிறாங்க, எனக்கு 2 பேர் தான்ப்பா என்கிட்ட கொடுத்தாங்க, நானாக இந்த சிலையை திருடிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி முத்துவேல் 2 பேருமே போட்டு கொடுத்துட்றாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி வந்து சரவணன் கிட்ட சொல்கிறாங்க, சரவணன் நம்ம சீக்கிரமாக போயிட்டு இந்த சிலையை அந்த கோயில் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட ஒப்படைக்கணும், அப்படி இல்லைன்னா எங்கள் அத்தைக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும், இவனை நீங்கள் டீல் பண்ணிக்கோங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ சரவணன் சொல்கிறாங்க, சரி கார்த்தி நீங்கள் போயிட்டு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டுறீங்க, நான் இவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி 2 பேருமே சிலையை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம சரவணனும் சிலையை திருடின நபரை அடி அடிச்சு இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற உண்மையை வாங்கிட்டு சிவனாண்டி முத்துவேல் இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி மயில் 2 பேருமே போயிட்டு ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சாமி சிலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிலையை காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே யாராலையும் நம்பவே முடியல, பரவாயில்லையே சொன்ன நேரத்துக்குள்ளே இந்த சிலையை கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு பின்னாடியே போலீஸ் வராங்க. போலீஸை பார்த்ததுமே சிவனாண்டி முத்துவேல் கதி கிளங்கி போய் நிற்கிறாங்க. என்னது நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்குது, இந்த சிலையை எப்படி அவன் கண்டுபிடிச்சான், அச்சிச்சோ அவன் மட்டும் மாட்டினானா அவளை தான் நம்ம சொல்லி முடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி முத்துவேல் பயத்தில் நடுங்கிட்டு இருக்காங்க. அப்போ சரவணன் வந்து சொல்கிறாங்க, இந்த சிலையை கடத்தினது வேற யாரும் இல்லை, இந்த சிவனாண்டி முத்துவேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே யாராலையுமே நம்ப முடியல, என்னப்பா ஒரே ஊரில் இருந்துட்டு இப்படி இல்லாமல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி முத்துவேல் 2 பேரையும் சரவணன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. எபிசோட் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். எது எப்படியோ நம்ம கார்த்திக் வந்து ஒரு வழியாக சிலையை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இந்த கேஸை முடிச்சு விட்டாரு, அதுவே போதும், இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.